வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் குரட்டையை கண்டறியும் ஆய்வகம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளுக்கு மாணவர்கள் தேர்வு 2500 பேர் பங்கேற்பு. பெத்திசெட்டிப்பேட் ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா திரளானோர் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை பெத்திசெட்டிப்பேட்டை பகுதியில் உள்ள பூஞ்சோலை ஸ்ரீ பொன்னு மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்திசெட்டிப்பேட்டை பகுதியில் அருள்மிகு பூஞ்சோலை மாரியம்மன் ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம் உள்ளது. ஆலய பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக காலை யாழ பூஜைகள் நடைபெற்ற பின்பு புனித நீர் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழாவானது வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, கமல அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் உட்பட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். கோயிலுக்கு மேல விமானத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கீழே இறங்குங்க. ரூபாய் 1000 செலுத்தி புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் ரெட் ரிப்பன் கிளப் சார்பில் மாணவர்களுக்கான ரெட் ரன் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. லாஸ்பேட்டையில் உள்ள மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் ரெட் ரிப்பன் கிளப் சார்பில் மாணவர்களுக்கான ரெட் ரன் மாரத்தான் போட்டி கல்லூரி அளவில் நடைபெற்றது. இப்போட்டியில் 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கு கல்லூரியின் முதல்வர் சுகுணா சுகிர்தபாய் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரான விரிவுரையாளர் தமிழரசி மாணவர்களை இந்த நிகழ்விற்கு தயார் செய்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை அனைத்து விரிவுரையாளர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். 2 பேருமே எடுப்போம். புதுச்சேரி கணபதி செட்டிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலய ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கணபதி செட்டிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் கோவிலின் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா 19ஆம் தேதி காலை கோபூஜை, தனபூஜை, தானிய பூஜை, மகாலட்சுமி ஹோமம், காப்பு கட்டுதல், கும்ப அலங்காரம், கடம் பிரவேசம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து மகா சரஸ்வதி ஹோமம், அக்னி சங்கரணம், மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து காலை மங்கள இசையுடன் 4ஆம் கால யாக பூஜைகள், அக்னி காரியம், மகா பூர்ணாகுதி நடைபெற்று யாகசாலையிலிருந்து புனித நீர் கலசங்கள் புறப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ராஜகோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என
திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர். பரிபூர்ணம் ததஸ்துதே யதவாசனம் வழக்கறிஞர் சசிபாலன் பிறந்த நாளையொட்டி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட கணக்கன் ஏரி பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. உழவர்கரை தொகுதி சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் பிறந்த நாளையொட்டி அவரது ஆதரவாளர்கள் தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக வழக்கறிஞர் சந்தோஷ்குமார் செல்வம் மற்றும் பழனி ஏற்பாட்டில் கணக்கன் ஏரி பகுதியில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சசிபாலன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் மரியதாஸ், கலைவாணன், முருகன், தமிழ்வாணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். குரட்டையை கண்டறிய புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை மூலம் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் காது, மூக்கு, தொண்டை பிரிவின் கீழ் உறக்கத்தின் போது குரட்டை ஏற்படும் பிரச்சனையை கண்டறிய ஆய்வகம் அமைக்கப்பட்டது. இந்த ஆய்வகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. இதுகுறித்து மருத்துவர் ஸ்டாலின் கூறுகையில் 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட இந்த ஆய்வகம் மூலம் உறக்கத்தின் போது ஏற்படும் குரட்டை மற்றும் மற்ற குறைபாடுகளை கண்டறிந்து அதற்கான சிகிச்சைகளை சிறப்பாக அளிக்க முடியும். மேலும் உறக்கத்தின் போது ஏற்படும் மூச்சடைப்பு, மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் நோயின் தன்மையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். குரட்டை விடுவதன் மூலம் ஆக்சிஜன் அளவு குறைகிறது. அதனால் நுரையீரல், இருதய நோய் பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே குரட்டை பிரச்சனை உள்ளவர்கள் ஆய்வகத்தில் இலவசமாக சோதனை செய்து காது, மூக்கு, தொண்டை மருத்துவரை அணுகலாம் என்று தெரிவித்தார். மேலும் இந்த சிகிச்சை உடனடியாக அளிக்கப்பட்டு உடனடியாக தீர்வு காணப்படும் என்றும் கூறினார். ஹோல் பாடியுமே அதை அஃபெக்ட் பண்ணும். ரெண்டாவது அவங்களுடைய அடுத்த ப்ரொடக்டிவிட்டி, அடுத்த நாள் அவங்களுடைய வேலையையும் அது கம்மி பண்ணும். ஸோ வேலையில தூக்கம் வர்றது, சோர்வா இருக்கிறது, அசதியா இருக்கிறது, தலைவலிக்கிறது, இது எல்லாமே இந்த குரட்டையுடைய சைடு எஃபெக்ட். தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளுக்கு மாணவர்கள் தேர்வு. பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகள் வருகிற அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை நடைபெற உள்ளது. இதில் கைப்பந்து, கபடி, ஹாக்கி, ஹேண்ட்பால், கூடைப்பந்து, டென்னிஸ் உள்ளிட்ட 16 போட்டிகள் நடைபெறுகிறது. இதில் 14, 17, 19 வயதிற்குட்பட்டோர் என 3 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற உள்ளது. இந்த போட்டிகளில் பங்கு பெற புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து 540 மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்காக புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் வீரர்கள் தேர்வு நடைபெற்று வருகிறது. இதில் புதுச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் படிக்கும் சுமார் 2500 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். பின்னர் இரண்டாவது கட்டமாக புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களை சேர்ந்த மாணவர்கள், சிறந்த வீரர்கள் 540 பேர் தேர்வு செய்யப்படுவர். அவர்களுக்கு 1 மாதம் தொடர் பயிற்சி அளித்து தேசிய விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க அழைத்துச் செல்லப்பட உள்ளனர். ஒரு 3 நாளாக இதை நடத்துறதுக்கு இன்னும் முயற்சி பண்ணலாம். சில கேமில் நல்ல விதமாக நடந்து இது பண்ணிடுறேன். 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஏழை மாரியம்மன் ஆலயம் கட்டுவதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முத்து புத்துலா ஏழை மாரியம்மன் ஸ்ரீ கருணாம்பிகை சமேத ஸ்ரீ கருணாபுஸ்வரர் ஆலயத்தை முழுவதுமாக புதுப்பிக்க அஸ்திர ஹோமத்துடன் பூமி பூஜை செய்யும் நிகழ்ச்சி முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆசியுடன் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தலைமையில் இந்து அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன் முன்னிலையில் நடைபெற்றது. திருக்கோவில் நமது புதுச்சேரியின், குறிப்பாக
முத்தியால்பேட்டையின் முக்கியமான அடையாளமாகும். இந்த திருக்கோவில் பல்லாயிரம் ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்தது. இந்த திருக்கோவிலின் அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக அருள் புரிந்து வந்தார். குறிப்பாக அம்மை நோய் ஏற்படும் நபர் இந்த அம்மனின் அபிஷேக நீர் மற்றும் வேப்பிலையை கொண்டு மேற்படி அம்மை நோயிலிருந்து விரைவில் குணமடைந்தனர் என்பது ஐதீகம். கடைசியாக இந்த திருக்கோவில் கும்பாபிஷேகம் 40 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றது. அதன் பிறகு திருக்கோவில் பல்வேறு காரணங்களால் திருப்பணி செய்யப்படாமல் இருந்து வந்தது. முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பிரகாஷ்குமார் பதவியேற்றவுடன் பல்வேறு முயற்சிகள் எடுத்து திருக்கோவில் நிர்வாக அதிகாரியாக அரசாங்க ஊழியர் தமிழொலியை நியமித்து 31 நபர்களை கோவில் திருப்பணிக்காக அதிகாரியின் பரிந்துரைப்படி நியமித்து சுமார் 4 கோடி ரூபாயில் திருக்கோவிலில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. மேலும் இந்த திருக்கோவில் இந்து அறநிலையத்துறையின் முழு கட்டுப்பாட்டில் உள்ள கோவிலாகும். இந்த திருக்கோவிலுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி போதுமான நிதியை ஒதுக்கி திருப்பணி எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடைபெற உத்தரவாதம் அளித்துள்ளார். இந்த கோவிலில் விநாயகர், முருகர், ஸ்ரீ கருணாபுரீஸ்வரர், ஸ்ரீ கருணாம்பிகை போன்ற 10க்கும் மேற்பட்ட சன்னதிகள் அமையப்பெற உள்ளன. இந்த நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டையில் உள்ள பல்வேறு திருக்கோவிலின் நிர்வாகிகளும் அனைத்து ஊர் பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாக அதிகாரி தமிழொலி செய்திருந்தார். வேளாங்கண்ணி கோவிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளரும் வழக்கறிஞருமான மருதுபாண்டியன் அன்னதானம் வழங்கினார். வருகிற 29ஆம் தேதி வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தில் கொடியேற்று நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்ள சென்னை மற்றும் புதுச்சேரியிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக இரவு பகல் பாராமல் செல்வார்கள். அந்த வகையில் பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு பாரதிதாசன் மகளிர் கல்லூரி புத்தகிதாஸ் தலைமையில் பக்தர்களுக்கு தொடர்ந்து ஆண்டுதோறும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இவ்வாண்டு அன்னதானம் தொடங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளரும் வழக்கறிஞருமான மருதுபாண்டியன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தவர்களை அழைத்து அன்னதான திட்டத்திற்கு நன்கொடையும் வழங்கினார். இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்படியே இருங்கண்ணா. அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கல்வி பங்களா, கோவிந்த சாலை, ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன், சிவபெருமான் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்த பூஜைக்கு உபயதாரராக எதிர்க்கட்சி தலைவர் சிவாவின் குடும்பத்தினர் செய்திருந்து பூஜையிலும் பங்கேற்றனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். ரெட்டியார்
ராஜபாளையத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தேர்தல் அலுவலகம் அருகில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தில் எஜமான விக்னேஸ்வரர் பூஜை, மகா கணபதி ஹோமம், ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம், தன பூஜை, கோ பூஜை, பிரம்மச்சாரி பூஜை, அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் விழா குழுவினர் செய்திருந்தனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் டிஜிட்டல் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த அனைத்து பிராண்ட் மொபைல், லேப்டாப் மற்றும் ஆக்சசரிஸ் மிக குறைந்த விலையில். வாங்கும் லேப்டாப் மொபைல்களுடன் லேப்டாப் பேக், ஸ்மார்ட் வாட்ச், ஹெட்போன்ஸ் போன்ற பொருட்கள் முற்றிலும் இலவசம். மொபைல் மற்றும் லேப்டாப்புகளுக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 100 விதவைகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உதவித்தொகையை வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 100 விதவைகளுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு கணவனை இழந்த 100 பெண்களுக்கு உதவித்தொகையினை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் துறையின் இணை இயக்குனர் அமுதா மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். కొత్తపడి నచ్చదు సార్. ఎడాలన్నా ఆలకల్లా ఇష్టంటిగా కూర్చి కూర్చి ఊళ్ళో 2-3 రేట్లు కాపాడుతుంది. தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு மணிக்கணினி மற்றும் மழை அங்கியினை அமைச்சர் சாஜே சரவணகுமார் வழங்கினார். தொண்டமானத்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு மடிக்கணினி மற்றும் மழை அங்கி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவிற்கு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மடிக்கணினிகளையும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மழை அங்கியினையும் வழங்கி சிறப்புரையாற்றினார். விழாவில் பள்ளி பொறுப்பாசிரியர் மனோன்மணி, தலைமை ஆசிரியர் சிவசங்கரி ஆகியோர் வாழ்த்தி பேசினர். ஆசிரியர்கள் விஜயலட்சுமி, கவிதா, ஜெகநாயகி, அனிதா மேரி, கலைவாணி, அன்புமதி, மகாதேவன், உதயகுமார், திவாகர் ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். ஆசிரியர்கள் சரவணன், ஏசுராஜ், சாம்சன் ஆகியோர் நன்றி உரை கூறினர். விழாவில் ஊர் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள், மாணவர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். மேடம் மேடம் உள்ளார வாங்க மேடம். சார் சரிங்க
அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற வில்லியனூர் கொம்பின் குழு சார்பில் வில்லியனூர் கோட்டைமேடு சந்திப்பு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வில்லியனூர் கண்ணகி பெண்கள் அரசினர் மேல்நிலை பள்ளியில் இயங்கி வரும் கஸ்தூரிபாய் அரசு பெண்கள் கல்லூரி அனைத்து பாடப்பிரிவுகளும் தனி வளாகத்தில் இயங்கிட நடவடிக்கை எடுத்திட வேண்டும். வில்லியனூர் பகுதியில் தங்கு தடையின்றி கிடைக்கும் கஞ்சா புழக்கத்தை தடுத்து நிறுத்திட காவல்துறை உறுதிமிக்க நடவடிக்கைகளை எடுத்திட வலியுறுத்தியும் வில்லியனூர் கோட்டைமேடு சந்திப்பு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு கொம்யூன் தலைவர் முகமது ரியாஸ் தலைமை தாங்கினார். கொம்யூன் செயலாளர் மைக்கேல் முன்னிலை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தினை அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற மாநில செயலாளர் எழிலன் துவக்கி வைத்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி, அனைத்திந்திய இளைஞர் மன்ற மாநில தலைவர் முருகன், அனைத்திந்திய மாணவர் பெருமன்ற மாநில தலைவர் உதயராஜ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதி செயலாளர் பெஞ்சமின் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற மாநில துணைத் தலைவர் உமா சங்கரி, துணை செயலாளர் அகல்யா, அனைத்திந்திய மாணவர்கள் மன்ற மாநில துணைத் தலைவர் பிரவீன், பெர்னோ, ரியாக்ஷன், வினிஷ், பிரவீன், அரவிந்த், பெர்தின், ஜெர்சன், கௌதம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தாக்கப்பட்டிருக்காரு. இந்த கஞ்சா வியாபாரிகள் யார் யாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். புதுச்சேரி இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தனது பிழைப்பிற்கு தேவையான பொருட்களை வாங்க சென்ற இடத்தில் அதை மறந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி வந்து கொடுத்த சம்பவம் புதுச்சேரியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் சுல்தான்பேட்டை அருகே உள்ள ஆத்துவாய்க்கால்பேட் பகுதியில் முகமது கவுஸ் என்பவர் பழைய இரும்பு கடை மற்றும் பழைய கார் உதிரி பாகங்கள் விற்கும் கடை நடத்தி வருகிறார். மேலும் இவர் 2 சக்கரம் மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு தேவையான பழைய பொருட்களையும் இரும்பு பொருட்களையும் வெளியூர் சென்று வாங்கி விற்பனை செய்து வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல் 2 சக்கர வாகனங்களுக்கு தேவையான பழைய பொருட்களை வாங்க முகமது கவுஸ் வெளியூர் சென்றார். பழைய பொருட்கள் வாங்கும் கடைக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு நூற்றுக்கணக்கான வீல் சேர்கள், கைத்தடி மற்றும் செயற்கை கால்கள் என மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான பல்வேறு வகையான பொருட்கள் அங்கே இருந்தது. இதனை கண்ட அவர் சற்றும் யோசிக்காமல் எடுத்து சென்ற 2 லட்சம் ரூபாய் பணத்திற்கும் கார் உதிரி பாகங்கள் வாங்காமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான வீல் சேர், கைத்தடி, செயற்கை கால்கள், கைகள் என அனைத்து பொருட்களையும் வாங்கிக் கொண்டு புதுச்சேரி திரும்பினார். மேலும் முகமது கவுஸ் தனக்கு தெரிந்த தமிழக மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவர்களை வரவழைத்து 11 பேருக்கு வீல் சேர், 50க்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு கைத்தடி மற்றும் செயற்கை கால்களை வழங்கி தனக்குத்தானே சந்தோஷம் அடைந்து கொண்டார். உபகரணங்களை பெற்றுக்கொண்ட மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது என்று அவரை புகழ்ந்தனர். முகமது கவுஸ் அவங்களுடைய கார் அதான் ஸ்கிராப் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த வீல் சேர்லாம் வாங்கியாந்து வச்சுருக்கிறேன். அவங்களுக்கு நான் வந்து என் கம்பெனி மூலிமா என்னுடைய ஃப்ரீயாக கிஃப்டாக அவங்களுக்கு கொடுப்பேன். வண்டியில் வச்சுக்கிட்டோம்னா வண்டி கொடுத்துட்டு கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி மற்றும் மழை அங்கியினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் மாணவர்களுக்கு வழங்கினார். கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலை பள்ளியில் மாணவர்களுக்கு மடிக்கணினி மற்றும் மழையங்கி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவிற்கு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் 23 நபர்களுக்கு மடிக்கணினியும், 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் 27 நபர்களுக்கு மழையினையும், மாணவர்களுக்கு குடிநீர் பாட்டில்களும் வழங்கியும் சிறப்புரை ஆற்றினார். விழாவில் பள்ளியின் துணை முதல்வர் கோதை, பள்ளி தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் மற்றும் பெற்றோர்கள், மாணவர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மக்களை மகிழ்ச்சிப்படுத்தி பார்ப்பது பிறரையும் மகிழ்ச்சியா நம்மளை மகிழ்ச்சியா வச்சிடும். எதையும் பேச முடியாது. நரேந்திர மோடி அவர் எங்க போனாங்க? ஏதாவது நிறைய கஷ்டப்படுவோம்.
அப்பதான் அது நம்ம கிட்ட கிடைக்கும். சந்தை புதுக்குப்பம் கிராமத்தில் நிரந்தர வேளாண்மை மற்றும் இயற்கை விவசாய தொழில்நுட்பங்கள் குறித்து ஒரு நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் சார்பில் ஆத்ம திட்டத்தின் கீழ் சந்தை புதுக்குப்பம் கிராமத்தில் நிரந்தர வேளாண்மை மற்றும் இயற்கை விவசாய தொழில்நுட்பங்கள் குறித்து ஒரு நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் வேளாண் அலுவலர் வெங்கடாச்சலம் வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக துணை வேளாண் இயக்குநர் மற்றும் ஆத்ம துணை திட்ட அதிகாரி கலைச்செல்வி ஆகியோர் கலந்து கொண்டு ஆத்ம திட்டத்தின் முக்கியத்துவம் மற்றும் இயற்கை வேளாண்மையின் தொழில்நுட்பம் குறித்து எடுத்துக் கூறினர். மதகடிப்பட்டு துணை வேளாண் இயக்குநர் சாந்தி, பாகூர் வேளாண் அதிகாரி பரமானந்தன் ஆகியோர் பயிற்சியில் கலந்து கொண்டு இயற்கை முறையில் பயிர் சாகுபடி கருத்துக்களை வழங்கினர். மேலும் சிறப்பு விருந்தினராக புதுவை மற்றும் தமிழ்நாடு இயற்கை விவசாயி வெற்றி செல்வன் விவசாயத்தில் சாகுபடி முறை மற்றும் தொழில்நுட்பத்தை எடுத்துக் கூறினார். இயற்கை முறையில் உரம் தயாரித்தல், சிறுதானியத்தின் மதிப்பு கூட்டுதல் மற்றும் பழவகை பொருட்களின் மதிப்பு கூட்டுதல், இயற்கை முறையில் இருக்கும் அனைத்து தொழில்நுட்பங்களையும் விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தனர். இப்பயிற்சிக்கான ஏற்பாடுகளை உதவி வேளாண் அலுவலர் கண்ணாயிரம், கிராம விரிவாக்க பணியாளர் நாகராஜன், ஏழுமலை, ஆதி நாராயணன் ஏற்பாடு செய்திருந்தனர். நடைபெற்ற இப்பயிற்சி முகாமில் காட்டேரிக்குப்பம், கொடாத்தூர், சுத்துக்கேணி, குமாரபாளையம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். உங்க பிள்ளைங்க விவசாயம் பண்ண முடியாது. நீங்க வீணாக்குறீங்க. எத்தனை பேர் பண்றீங்களா? எங்க இடம் இருக்குன்னு பாருங்க, அருங்க எடுத்து போட்டு அதே மாதிரி சரிங்களா? ஒண்ணு கட்டி முடியாது. இதுல செலவினங்கள் பாத்தீங்கன்னா இதுக்கு ஓட்டுறதுக்கு என்ன வேணும்? அறுவடை மிஷின் டிராக்டர். ஆமா டிராக்டர், கார்பரேட் ஃப்ளைட் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் மற்றும் அன்னம் அறக்கட்டளை சார்பில் உலக மூத்த குடிமக்கள் தின விழா சிங்கிரி கோவில் பகுதியில் நடைபெற்றது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி உலக மூத்த குடிமக்கள் தினமாக கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பிளைட் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் மற்றும் தவளக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் அன்னம் அறக்கட்டளை முதியோர் இல்லத்தின் சார்பாக கடலூர் மாவட்டம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட சிங்கிரிக்குடி கிராம பகுதியில் வயது முதிர்ந்த பெண்களுக்கு நட்புறவுகள் நிறைந்து வாழ வேண்டும் என்ற சிந்தனையில் குறிப்பாக மூத்த பெண்களிடையே படைப்பாற்றல் மற்றும் உணர்வு வெளிப்படுத்தும் முறையில் கோலப் போட்டி மற்றும் பாடல்கள், கதை என்று போட்டிகள் வைக்கப்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்ட வயது முதிர்ந்த பெண்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் கோலம் போடுதல், பாடல் பாடுதல், கவிதை, கதை போன்ற செயல்பாடுகளை சிறப்பாக செயல்படுத்தினர். அவர்களுக்கு பிளைட் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் மற்றும் அன்னம் அறக்கட்டளை சார்பில் 50 நபர்களுக்கு தலா ஒரு சேலை வீதம் வழங்கப்பட்டு அன்னம் அறக்கட்டளை சார்பில் 50 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. காலை வணக்கம். நாங்கள் இன்னைக்கு உலக முதியோர்கள் தினத்தை முன்னிட்டு சந்தோஷமா இருக்கிறோம். எல்லாரும் அண்ணா ஃபவுண்டேஷன்ல சந்தோஷமா தானே இருக்கிறோம். நல்ல சந்தோஷமா இருக்கிறோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் குரட்டையை கண்டறியும் ஆய்வகம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளுக்கு மாணவர்கள் தேர்வு, 2500 பேர் பங்கேற்பு. பெத்திசெட்டிப்பேட் ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா, திரளானோர் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.